ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்? தரமான எபிசோட் ரிவ்யூ தான் மக்களை பார்க்க போகிறோம். பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கு ஒரு எபிசோட் ரிவ்யூ தான் மக்களை பார்க்க போகிறோம். பயணி வந்து பாண்டியனோட வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தங்கமயிலோட தங்கச்சியை வந்து நம்ம குமாருக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் மக்களே. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வந்து அவனுக்கு அண்ணன் தங்கச்சி முறையாவது அப்போ கூட தெரியாத மச்சான் வந்து அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுவும் தெரியாது. அவங்கெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க, என்ன நியாயம் அப்படி ஒன்றுமே தெரியல. அது பக்திதா அப்படின்லாம் சொல்கிறாரு மக்களே. அதுக்கப்புறம் வந்து சரவணன் என்னென்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவன் குமார் வந்து கெட்டவனா கூட கேட்டோம், அந்த தம்பியை ஜெயிலுக்கு அமிச்சனா கூட கேட்டோம். ஆனால் அந்த குடும்பத்துலேருந்து எதுக்கு வேணான்னு சொல்லுமாம்மா அப்படின்ட்டு வந்து சரவணன் வந்து பயணிக்கிட்ட சொல்கிற மக்களே. அவன் எப்படின்னா ஒன்று இவ்வளோதும் பண்ணியிருந்தா கூட கேட்டோம், ஆனால் அந்த குடும்பம் வேணாம், அதன் குடும்பத்தில் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறான் மக்களே. அது இதில் பாண்டியன் வந்து இது வேறு அந்த கோயம்புத்தோட சின்ன வந்து திறந்து போட்டிருந்தா இப்போ எதிர் வீட்டில் வந்து அந்த அம்மா வந்து சண்டை போட போகுது அப்படின்னு வந்து பாண்டியன் வந்து சும்மா கவலையாக சொல்கிறார் மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் பிரிஞ்சு போகிறாங்க மக்களே. பிரிஞ்சு போயிடனோடனே மீனா உடம்பு சரியில்லைன்ட்டு கூட்டின்னு போகிறாங்க மக்களே. பின்னாடியே செந்தில் போகிறாங்க மக்களே. மீனா கிட்ட போயிட்டு செந்தில் என்ன சொல்கிறாங்க, வா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. வா இங்கே நேரத்துக்கு நம்ம கோட்டர்ஸ் போயிடலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதுக்கு மீனா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கோட்டர்ஸில் என்னால் வர முடியாது, கோட்டர்ஸ்லாம் வர முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். மீறி அந்த வற்புறுத்தினா நான் வீட்டில் நீங்கள் லஞ்சு வாங்குறதில்ல, வீட்டில் போய் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. நீங்கள் லஞ்சு வாங்கல வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து மீனா சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வருது ராஜ் வந்து நைட்டில் வந்து ராஜும் அப்புறமேட்டு கதிரும் இருக்கிற மக்களே. கதிர் வந்து பச்சை இந்த ராஜு காணமே தேர்றாரு மக்களே. தேர்னதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ் வந்து துப்பி போய்த்து போய்த்தின்னு உட்காந்துக்கிறான் மக்களே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ராஜ் என்னடி கிட்ட ராஜ் நாளைக்கு எனக்கு ரிசல்ட்டு, அதனால தான் எனக்கு பயமாக்குது, அதனால தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் மக்களே. அப்படின்னு சொல்லி சரியான பண்ண மக்களே. அதுக்கப்புறம் கத்துல எல்லாம் பாண்டியனோட வீட்டில் காலத்தில் எல்லாரும் உட்காந்துங்கிறாங்க மக்களே. உட்காந்துக்கின்னு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ராஜ் ரிசல்ட் இல்லை அப்படின்ட்டு உளறாங்க மக்களே. ராஜ் ரிசல்ட்டா சொல்லி ஐஏஎஸ் ரிசல்ட்டா, சரி ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாது, நல்லது நடக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க மக்களே. அதுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்க்குற மக்களே. ரிசல்ட் வந்து பாஸ் ஆகிடுறாங்க மக்களே ராஜ். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான் மக்களே. இதோட இந்த எபிசோட் முடியுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாய் பாய்.